தொண்டர்களை தலைவர்களாக ஆக்கி அழகு பார்த்து அதன் மூலமாக வளர்ந்த ஒரு கட்சி. வேற எந்த ஒரு கட்சிக்கும் இல்லாத ஒரு அடிப்படை வித்தியாசம் பாரதிய ஜனதா கட்சிக்கு. ஒரு தொண்டரை கண்டுபிடித்து அந்த தொண்டருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அந்த பொறுப்பின் மூலமாக கட்சியும் வளர்ந்து நாட்டையும் வளர்த்தி இன்று 2025 மூன்றாவது முறையாக தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க. பல மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறோம். நேற்று தமிழகத்தில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வரும் பொழுது நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ இன்னும் பெரிதாகி இருக்கிறது, இன்னும் பலமாக இருக்கிறது. 2026 நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கையை நேற்றைய நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி விதைத்திருக்கிறது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு இன்னொரு முன்னெடுப்பை நாம் எடுக்கின்றோம். நம்முடைய தலைவர்கள் சாட்சியாக ஒரு புதிய தலைவரை இன்று நாம் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். நம்முடைய தலைவர்கள் சொல்ல இருக்கின்றார்கள். இந்த புதிய தலைவர் அடுத்த 3 ஆண்டு காலத்திற்கு நம்ம எல்லாம் வழிநடத்தி 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு கொண்டு வந்து தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீய ஆட்சியை, தீய சக்தியை அகற்றுவதற்கு நாம் அறிவிக்கக்கூடிய தலைவர் அவர்கள் முன்னோடியாக இருப்பார். அதற்காகத்தான் நாம் எல்லாம் இங்கே இருந்திருக்கின்றோம். அதனாலதான் நான் சொன்னேங்க, சரித்திரத்திலே இது பறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். இந்த அற்புதமான நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் கூட இந்த நேரத்திலே நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நம்முடைய தேசிய தலைவரின் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் ஐயா தருண் சுக் அவர்கள், நம்முடைய தேசிய தலைவர்கள் சார்பாக இந்த மாநில தலைவர் தேர்தல் நடத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் ஐயா கிஷன் ரெட்டி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டினுடைய பார்வையாளராக இருந்து நம்மை வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் அரவிந்த் மேனர் அவர்கள், அருமை ஐயா சுதாகர் ரெட்டி அவர்கள், அதே போல நம்முடைய மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா மூத்த தலைவர்கள், நம்முடைய மத்திய இணை அமைச்சர், இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்து சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி கால் பதிப்பதற்கு 2021 மிக முக்கியமாக இருந்த வேல் யாத்திரை நாயகன் அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்கள், நம்முடைய மூத்த தலைவர்களாக இருந்து இந்த கட்சியை வழிநடத்தி பல சோதனைகள் எல்லாம் கடந்து கட்சியை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய, இதற்கு முன்பு நம்முடைய மாநில தலைவர்களாக இருந்து பணியாற்றியவர்கள் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், மாநில தலைவராக மட்டும் இல்லாம நம்முடைய மத்திய அமைச்சராகவும் இருந்து சோதனையான காலகட்டத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை வழிநடத்துறவங்க ஐயாவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல 5 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்து 2 மாநிலத்தினுடைய ஆளுநராக பணி செய்து இன்று ஒரு சாதாரண தொண்டனாக நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணனுக்கு பதவி இருக்கோ பொறுப்பு இருக்கோ, எப்பொழுதும் ராஜாவாக இருக்கக்கூடிய முன்னாள் தேசிய செயலாளர் ஐயா ஹெச் ராஜா அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதிப்பு மிகுந்த நம்முடைய மகளிர் அணியினுடைய தேசிய தலைவியாக இந்தியா முழுவதும் இன்னைக்கு தமிழ் பெண்களுக்கு ஒரு பெரிய மரியாதை. எங்க போய் பார்த்தீங்கன்னா புடவை தான் எல்லாரும் கட்டுறாங்க. நார்த் இந்தியாவில் நாம் இழந்திருக்கக்கூடிய தலைவர்களையும் இந்த நேரத்தில் இந்த மண்ணில் யாரெல்லாம் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்துறாங்களோ அவர்களை ஒரு நிமிஷம் நாம் எல்லோரும் நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்னா எல்லோருடைய ஆன்மாவினுடைய சாட்சியாக நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்க சாதாரணமா நினைச்சிடக்கூடாதுங்க. இந்த கட்சிக்கு எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு ஆன்ம சக்தி இந்த கட்சிக்கு இருக்குதுங்க. ஒரு ஆத்ம பலம் இருக்கு. அந்த ஆத்ம பலம் தான் இந்த கட்சியை வழிநடத்துகிறது, இந்த தேசத்தை வழிநடத்துது. இந்த நேரத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய ஆடிட்டர் ஐயா ரமேஷ் அவர்கள் உட்பட இந்த கட்சிக்கு யாரெல்லாம் உயிர் கொடுத்தார்களோ எல்லோரையும் ஒரு நிமிடம் நினைத்துக் கொள்கின்றேன். நம்முடைய முன்னாள் மாநில தலைவர்கள் வேறு வேறு பொறுப்பில் இருந்து யாரெல்லாம் இன்று நம்மோடு இல்லையோ இறைவனோடு இருக்கிறாங்களோ அவர்களையும் ஒரு நிமிஷம் நான் நினைச்சுக்கிறேன். அவர்களுடைய ஆத்மா எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது, ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அவங்களுடைய கனவு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது அவங்களுடைய கனவு. இந்தியாவில் தொடர்ந்து நாம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பது அவங்களுடைய கனவு.
நரேந்திர மோடி ஐயாவை போல் அற்புதமான ஒரு யுக புருஷர்கள் இந்த கட்சியையும் நாட்டையும் வழிநடத்த வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம். இன்னைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த நேரத்தில் ஒரே ஒரு முடிவோடு அமர்ந்திருக்கின்றோம். 2026 இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை துடை தெரிந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற முடிவில் இருக்கும். நம் கண் முன்னால் இருப்பது ஒரே ஒரு இலக்கு, வேற எதுவும் கிடையாது. அந்த இலக்கை நோக்கி போகும் பொழுது கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் வர சகஜம்தாங்க. அதனால நம்ம ஸ்பீட் பிரேக்கரை பார்த்து அது ஸ்பீட் பிரேக்கர்னு பேசுறதை விட அந்த ஸ்பீட் பிரேக்கர் எதுக்காக வருதுன்னா அங்கே வண்டியினுடைய வேகத்தை குறைத்து சரியான திசையில் போறமான சரி பண்றதுக்கு தான் அந்த ஸ்பீட் பிரேக்கர் வருது நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு கூட்டணியோடு இருக்கின்றோம், ஒரு பலம் வாய்ந்த கட்சியோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகள் எல்லாம் அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. அகில இந்திய அளவில் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை வழிநடத்துறாங்க. நேற்று நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் சொன்னது போல தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். அதையெல்லாம் நாம் உணர்ந்திருக்க வேண்டும். எந்த திசையில போறோம், எந்த பாதையை நோக்கி போறோம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு இலக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பணும். இலக்கு சரி, பாதையும் சரி. இன்னும் 9 மாசம் எந்த பாதையில போக போறோம்? தலைவர் கிடைச்சிட்டாங்க, அந்த பாதையில் நம்மளை கூட்டிட்டு போறாங்க. இலக்கும் தெரியும், பாதையும் தெரியும். பயணிக்க வேண்டிய தொண்டர்கள் நாம் எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் இந்த அற்புதமான 4 ஆண்டுகளாக உங்களை எல்லாம் வழிநடத்துவதற்கு ஒரு பெரிய பாகியம் எனக்கு கிடைச்சிச்சு. இந்த அற்புதமான கட்சி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நான் பொறுப்பேற்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க, தம்பி இந்த கட்சிக்கு ஒரு ஆத்மா இருக்குதுப்பா. எந்த நேரத்தில் எந்த தலைவன் இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும் என்பதை அந்த ஆத்மா சரியாக புரிந்து கொண்டு அந்த நேரத்தில் அந்த தலைவனை அந்த கட்சி தானாக தேடிக்கொள்ளும் என்கின்ற வார்த்தையை நான் பொறுப்பேற்கும் என்று அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா சொன்னாங்க. இன்னைக்கு இந்த நேரத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதி 2025 இந்த கட்சி தன்னை வழிநடத்தக்கூடிய தலைவன் அந்த ஆத்மாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தலைவரை இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் அடையாளம் காட்ட போறாங்க. அன்பு சொந்தங்களே, உங்களை எல்லாம் வழிநடத்தியது ஒரு பெரிய பாகியமாக நான் கருதுகின்றேன். வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் நாம் செய்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டன் என்பது என்னை பொறுத்தவரை ஒரு உச்சகட்ட பொறுப்பாக எப்பொழுதும் நான் சொல்லுவேன். அற்புதமான மனிதர்கள் இருக்கக்கூடிய கட்சி, எதையும் எதிர்பார்க்காம பணி செய்ய மனிதர்கள் இருக்கக்கூடிய கட்சி, உயிரை கொடுத்து வேலை பார்ப்பவர்கள் இருக்கக்கூடிய கட்சி, யார் தலைவராக வந்தாலும் முழு மனதாக ஏற்றுக்கொண்டு அவர்களோடு பயணம் செய்யக்கூடிய கட்சி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டன் என்பது என்னை பொறுத்தவரை ஒரு உச்சகட்ட பொறுப்பாக எப்பொழுதும் நான் சொல்லுவேன். அற்புதமான மனிதர்கள் இருக்கக்கூடிய கட்சி, எதையும் எதிர்பார்க்காம பணி செய்ய மனிதர்கள் இருக்கக்கூடிய கட்சி, உயிரை கொடுத்து வேலை பார்ப்பவர்கள் இருக்கக்கூடிய கட்சி, யார் தலைவராக வந்தாலும் முழு மனதாக ஏற்றுக்கொண்டு அவர்களோடு பயணம் செய்யக்கூடிய கட்சி. இந்த நேரத்தில் 2021 மே மாசத்துக்கு நான் போறேங்க. அண்ணன் முருகன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்து நம்மை வழிநடத்தி 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்துவிட்டு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய மந்திரி சபையில முருகன் அவர்கள் இருக்க வேண்டும் என்று அழைத்து கொண்ட பொழுது அந்த பொறுப்பை முருகன் ஐயா எனக்கு கொடுத்தாங்க. ஒரு ரிலே லேஸ்ல முன்னாடி ஓடுறவங்க அந்த பேட்டரை என் கையில கொடுக்கிறாங்க. நான் வந்த பொழுது உங்க யாருக்கு என்னை தெரியாது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் என்னை விட தகுதி வாய்ந்தவர்கள், திறமை வாய்ந்தவர்கள் இந்த மேடையில மட்டுமே 99% மக்கள் என்னை விட திறமையானவர்கள், தகுதியானவர்கள் இந்த மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார். அப்பொழுது நிறைய தொண்டர்களுக்கு கூட எனக்கு தெரியாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அடிப்படை உறுப்பினராக சேர்ந்தவுடன் இந்த கட்சி இத்தனை தலைவர்கள், திறமையானவர்கள், தகுதியானவர்கள், என்னை விட எல்லா விதத்திலும் மேலே இருப்பவர்கள் முகம் சுளிக்காம எதையும் பேசாம அந்த பொறுப்பை கொடுத்து விட்டு தொண்டர்களாக என் கூட நின்னாங்க. அதை விட பாக்கி என்ன இருக்குங்க? பொன் ராதாகிருஷ்ணன் ஐயாவை போன்றவர், இதற்கு முன்பு இருந்த மிகப்பெரிய தலைவர்கள். ஒரு வார்த்தை சொல், அரசியல் அனுபவம் கிடையாது, அவர்களுடைய வயதுல பாதி வயது எனக்கு சில பேர் தொடர் இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்கள் இருக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு மனதாக முழு மனதோடு அவருக்கு பின்னால் அணிவகுத்து ஒரு படையாக நின்று 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவது மட்டுமே ஒரே இலக்காக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்கள், இன்னைக்கு நம்முடைய புதிய தலைவராக
நேற்று வேட்புமனு தாக்கல் செய்து அதை ஐயா கிஷன் ரெட்டி அவர்களும் ஐயா தருண் சுக் அவர்களும் அந்த வேட்புமனுவை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு சரியாக இருக்கிறதாக தேசிய தேர்தல் அதிகாரி ஐயா லக்ஷ்மண் அவர்களுக்கு சொல்லி நம்முடைய தேசிய தலைவர் எல்லோருடைய அனுமதியை பெற்று இப்ப நம்முடைய புதிய தலைவராக சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய தலைவராக நம்முடைய கட்சி அவங்க அறிவிக்குது. அண்ணன் தருண் சுக் அவர்களும் கிஷன் ரெட்டி அவர்களும் ஐயா அவர்களுக்கு அந்த சான்றிதழையும் அவர் வெற்றி பெற்றதற்கான அந்த சான்றிதழை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். துண்டை அணிவித்து திருப்பதி ஏழுமலையானுடைய பிரசாதத்தை அளிக்க இருக்கின்றார்கள். அவருடைய பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும். இந்த கட்சியை சிறப்பாக அவர் வழிநடத்தி 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை அவர் ஆட்சி மன்றத்தில் அமர வைக்க வேண்டும் என்பதற்காக பிரசாதத்தை கொடுக்க இருக்கிறாங்க. அன்பு சொந்தங்களே, நம்முடைய மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு உங்கள் வாழ்த்துக்களையும் மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். எல்லாரும் எந்திரிச்சு நின்று கரகோஷத்தோடு அவரை வரவேற்று அவருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, பாரத் மாதா கி. ஐந்து முறை தேர்தல் களத்தில் வாங்கண்ணா பிரவேசிக்கிற பார்த்து
தமிழக பாஜகவின் 13வது மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே நேற்று அவர் மட்டுமே தேர்தலில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் நேற்றே அவர்தான் தலைவர் என்பது உறுதியானது. இந்த சூழலில் வெற்றிக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது. 3 மேலிட பொறுப்பாளர்கள் தலைமையில் அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி ஆகியோருடைய அந்த பொறுப்பில் திரு தருண் சுக் அவர்களுடைய வழிகாட்டுதலில் இந்த தேர்தல் நடந்திருக்கிறது. மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியும் வந்திருக்கிறார். எல்லோராலும் அன்போடு செல்ல பிள்ளையாக பண்ணையார் என்று அழைக்கக்கூடிய திருநெல்வேலி சீமையை சார்ந்தவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு, நம்முடைய மாநில தலைவர் அவர்களுக்கு நாம் எல்லோரும் எப்பொழுதும் துணையாக நின்று ஒரு வலுவான ஒரு குழுவாக நின்று அவர் பின்னால் அணிவகுத்து நின்று அவர் நம்மை வழிநடத்தி 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு அவர் பாடுபடும் பொழுது அயராது நாமும் பாடுபடுவோம் என்று உறுதியேற்போம். மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், முக்கியமாக வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் உங்களை வழிநடத்தியதற்காக 4 ஆண்டுகள் எனக்கு அனுமதி கொடுத்தீங்க. அதற்காக என்னுடைய தனிப்பட்ட நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி. 2026 நயினார் நாகேந்திரன் தலைமையில் பாஜக கூட்டணியோடு தேர்தலை சந்திக்கும் அப்படின்றதான் இந்த மேடையிலிருந்து கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. 13வது மாநில தலைவராக திரு நயினார் நாகேந்திரன் ஆகியிருக்கிறார். சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட வரலாறு அவருக்கு இருக்கிறது. 30 ஆண்டுகளுக்கு மேலே அரசியல் இருக்காரு. பாஜக மாநில தலைவர் தேர்தலோடு தேசிய பொதுக்குழு உறுப்பினருக்கான தேர்தலும் நடைபெற்றது. அதில் வானதி ஸ்ரீனிவாசன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோரோடு சேர்ந்து முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலையும் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அப்படின்ற பொறுப்பு அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் அண்ணாமலையை தேசிய அளவில் பாஜக பயன்படுத்தி கொள்ளும் அப்படின்னு அமித்ஷா தன்னுடைய வலைதளத்தில் செய்தி வெளியிட்டிருந்த சூழலில் அண்ணாமலைக்கு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அப்படின்ற பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 80 பேர் அப்படின்னு நினைக்கிறேன். 80 பேர் வரை தமிழகத்திலிருந்து இந்த பொதுக்குழு உறுப்பினராக இருப்பார்கள். அதில் பலரும் தெரிந்த முகங்கள் பலருமே இதில் பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறார்கள். அண்ணாமலை முதல் கட்டமாக பொதுக்குழு உறுப்பினராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இல்லை அவருக்கு பல செயலாளர்கள், மாநில பொறுப்பு அப்படின்ற மாதிரியான கூடுதல் பதவிகள் அடுத்தடுத்து கொடுக்கப்படுமா அப்படின்ற கேள்விகளும் ஏற்பட்டிருக்கிறது. திருப்பூர் श्रीमती वानती श्रीनिवासन, नीलगिरी डॉक्टर एल मुरुगन ऑनरेबल मिनिस्टर, कोयंबतूर
கோயம்புத்தூர் கே அண்ணாமலை, பொள்ளாச்சி ஏ முருகானந்தம். பாஜக மாநில தலைவராக ஒருபுறம் நயினார் நாகேந்திரன் பதவியேற்றிருக்கிறார். மற்றொரு புறம் இதுவரை மாநில தலைமையை வகித்து வந்த அண்ணாமலை அடுத்து தேசிய அளவில் பாஜகவிற்கு பங்காற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறார் அண்ணாமலை. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நம்மிடையே பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் கோட்டீஸ்வரன், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. அண்ணாமலை அவர்கள் தேசிய அளவில் இனிமேல் பாஜகவுக்கு பங்காற்றுவார்னு நேத்தே அமித்ஷா சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு இந்த பொதுக்குழு உறுப்பினர் அப்படின்ற பதவி எதிர்பார்த்த ஒண்ணுதானா, இல்ல இதனை தாண்டியும் அவருக்கு வேறு பதவிகள் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கா? இந்த நகர்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாஜக மாநில தலைவராக பதவி வகித்த அண்ணாமலை தற்பொழுது பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் ஆகியிருக்கிறார். அண்ணாமலையோடு சேர்த்து பல்வேறு தமிழக பிரபலங்களும் பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் சிலரும் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். வானகரத்தில் நடைபெற்று வரும் பாஜக கூட்டத்தில் இந்த அறிவிப்பானது தற்பொழுது வெளியாகியிருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு பிரபலங்கள், குறிப்பாக வினோஜ் செல்வம், பால் கனகராஜ், சதீஷ்குமார், நாராயணன் திருப்பதி, SG சூர்யா உள்ளிட்டோருடன் சேர்ந்து வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், சரத்குமார் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் பாஜகவின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களாக தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக தமிழக பாஜகவின் மாநில தலைவராக இதுநாள் வரை செயல்பட்டு வந்த அண்ணாமலையும் தற்பொழுது தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய சூழலில் தேசிய அரசியல் களத்தில் அண்ணாமலையின் பங்கு எப்படி இருக்க போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இனி மாநில பொறுப்பு நயினார் நாகேந்திரன் கைகளுக்கு சென்றிருப்பதும் தற்பொழுது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைப்பில் இணைகிறார். கோட்டீஸ்வரன் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. தேசிய அரசியல் களத்தில் அண்ணாமலை அப்படின்ற ஒரு விஷயம் நேத்தே அமித்ஷா சொல்லியிருந்தார். இந்த பொதுக்குழு உறுப்பினர் பதவி அப்படின்றத தாண்டி இன்னும் வேற ஒரு முக்கிய பதவி ஏதாவது கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அண்ணாமலைக்கு வருங்காலங்களில்? அவருடைய இந்த நகர்வு ஃப்ரம் மாநிலம் டு தேசிய அளவிலான இந்த நகர்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? நேர்களுக்கு வணக்கம். முதல் கட்டம் பாத்தீங்கன்னா தமிழக பாஜக கட்சி ஒரு தொடர்ந்து செய்திகள்ல இருக்கு, ஒரு சில செயல்பாடுகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. முதல்ல ஒரு பொதுக்குழு போடுறது ஆகட்டும், இல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கிறது, அதுக்கு ஒரு தேர்தல் நடத்துறது, அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களுக்கு என்ன பதவி அப்படின்ற மாதிரி. இப்ப இந்த பொறுப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா இவர் அண்ணாமலை அவர்களுக்கு ஒண்டி வரல. இந்த செயற்குழு உறுப்பினரோ பொதுக்குழு உறுப்பினர் அந்த மாதிரி பதவிகள் என்பது பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனல் போஸ்ட். அதாவது ஒரு கமிட்டி மாதிரி, ஒரு டீம் மாதிரி போட்டு பர்டிகுலரா தேர்தல் வரும்பொழுது இந்த மாதிரி இந்த உயர்மட்ட குழு, அதாவது 5 குழு, 8 பேர் குழு, ஒருங்கிணைந்த குழு, இந்த மாதிரி குழுக்கள்லாம் கூட இனிமேல் வரவேற காலத்துல நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த பொறுப்பானது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. ஏன்னா இதுல நிறைய பேருக்கு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. பால் கனகராஜ் அவர்கள் வழக்கறிஞரா இருந்தாரு, சசிகலா புஷ்பா அவர்கள் முன்னாள் மேயரா இருந்தவங்க, அந்த மாதிரி பாஜக யார் யாரெல்லாம் முக்கியமானவங்க எல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு பொதுக்குழு ஒண்ணு போட்டிருக்காங்க. அந்த பொதுக்குழுல இந்த மாதிரி முக்கியஸ்தர்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அதுல அண்ணாமலைக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பட் இதை தாண்டி, ஏன்னா தமிழக பாஜக தலைவர் என்பது ஒரு பெரிய போஸ்ட், ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட், நேஷனல் பார்ட்டியோட ஸ்டேட் பிரசிடென்ட், அதுவும் தொடர்ந்து ஒரு 10-15 வருஷங்களா ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு பார்க்கும்போது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு பதிலா இந்த பொதுக்குழு உறுப்பினர் அது ஈடாகுமானா ஈடு ஆகாது. ஆகையால் இது ஒரு ரெகுலரா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா பாக்குறேன். இதை தாண்டி அவருக்கு ஒருவேளை ராஜ்யசபா உறுப்பினர் பதவியோ இல்ல வேற எதனா முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படலாம். இல்ல வேற ஒரு மாநிலத்துக்கு ஒரு மேல் பார்வையாளராக இல்ல வேற எதனா ஏன்னா மினிஸ்ட்ரியில நிறைய பொசிஷன்ஸ் வரும், உங்களுக்கு போர்டுல வரலாம், அந்த மாதிரி எதனா வரலான்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அப்படின்ற ஒரு பதவி எடுத்துக்கிட்டா நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு குழுவா தான் அது இருக்க போகிறது. அதனுடைய பணிகள் கட்சி ரீதியாக எப்படி இருக்கும்? பொதுக்குழுவோட சிறப்பு அம்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலைமையில இருந்து கூப்பிட்டு இந்த வேலைகளை இப்படி செஞ்சு முடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு ஒரு தேர்தல் பணிமனை போடணும், ஒரு கூட்டணி குறித்து பேச வேண்டும் அப்படி என்றால் தலைவர் ஒன்றி செல்வதற்குன்றதை தாண்டி இந்த மாதிரி பொதுக்குழுல முக்கிய உறுப்பினர்கள் ஒரு 3-4 பேர் கூட சேர்ந்து போவாங்க. அப்ப அந்த பொதுக்குழு என்பது இந்த தேர்தல் கேண்டிடேட் செலக்ட் பண்றது, எந்தெந்த தொகுதி நமக்கு நல்லா இருக்கும், அப்புறம் என்ன மாதிரி தீர்மானங்கள்லாம் நம்ம போடணும், கூட்டணி வியூகங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் சேர்ந்து செயல்படுறதுக்கெல்லாம் இந்த பொதுக்குழுவானது உருவாகும். பொதுவாக இது ஒரு பார்ட்டியினுடைய ஒரு டிசிப்ளினா இருக்கக்கூடிய அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சர், மேல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்தாலும் கூட பொதுக்குழுல கூட்டி தான் அவர் அடுத்த தலைவர் யாரு, பொதுக்குழு செயற்குழு கூடி தான் தேர்தல்
கூட்டணியை குறித்து இவர் முடிவெடுப்பாருன்ற அந்த பதவி, அந்த அங்கீகாரம்லாம் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் இப்ப பாஜக வந்து முன்னெடுத்து போய் கொண்டிருக்கிறார்கள். கோடீஸ்வரன், இப்போ தேசிய களத்துக்கு அண்ணாமலை அவர்கள் போயிட்டாலுமே அவருடைய களம் இப்போ வந்து தேசிய அளவில் பறந்து விரியும் மற்ற மாநிலங்களுக்கும் எதிர்பார்க்கலாமா, இல்லை தமிழ்நாடு சுற்றி தான் அவரோட ஃபோக்கஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கண்டிப்பா வந்து இப்போதைக்கு தமிழ்நாட்டை ஒட்டி தான் ஃபோக்கஸ் இருக்கும். ஏன்னா அடுத்த வர எலெக்ஷன் வருது. ஒரு 3 வருஷமா இங்க இருந்து ஸ்டேட் பார்ட்டி பிரசிடென்டா இருந்தவரோட அந்த ரிசோர்ஸ், அவருக்கு என்னெல்லாம் தெரியும், எது கட்சியோட பலம் பலவீனம், முக்கிய பொறுப்புல யார் யார் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அவர் வந்து முதற்கட்டம் வந்து தமிழகத்துல நிறைய வேலைகள் இருக்கும், அதற்கு பயன்படுத்துவாங்க. அது முடிந்த பிறகுதான் வந்து அவருக்கு தேசிய லெவல்ல வந்து மற்ற ரோல் கொடுக்கலாம். ஒருவேளை ஒரு மந்திரி சபையில அவருக்கு இடம் கொடுக்குறாங்க, இல்ல கேபினெட்ல போனா கூட அவரோட போக்கஸ் வந்து தமிழகத்தின் மேலதான் இருக்கும். நன்றி கோடீஸ்வரன், இணைப்பில் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு.